இத பாக்கும்போது என்ன தோணுது, ஓநாய் கூட்டம் ஒண்ணு பொதிகளா நகருது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு ஒளிஞ்சிருக்கு. இந்த பொதிகள்ல போகிற முதல் 3 ஓநாய்கள் அந்த கூட்டத்திலேயே வயசானது. அத பின்னால விட்டா பின்தங்கிரும் அப்படிங்கிற காரணத்தினால அதுகளை முன்னாடி விட்டு அதோட வேகத்துக்கு தான் அனைத்து ஓநாய்களும் பின்னாடி நகரும். அதுக்கு அடுத்ததா போகிற 5 ஓநாய்கள் ரொம்பவே பலசாலிகள். அது முன்னாடி போகிற முதியவர்களை எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாக்கிற விதத்துல போகுது. இந்த பொதிகளோட நடுவுல இருக்கிறது குட்டிகளும் பெண்களும், அதாவது பலம் குன்றியவர்கள். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 5 ஓநாய்கள் பின்வரிசை பலசாலிகள். இறுதியா கொஞ்சம் தள்ளி தனியா வர்றதுதான் பொதிகளோட தலைவன். அவன் பொதிகளை ஒருங்கிணைக்கவும் யாரும் பின்தங்கி விடாம பாதுகாத்துக் கொள்ள ஏதுவா பின்னாடி வருவான். எல்லாத்துக்கும் பின்னாடி வர்றனால எதிரி எந்த திசையில இருந்து தாக்க வந்தாலும் உடனே போய் தன்னோட பொதிகளை காப்பாத்துவான். தலைமை பண்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கு இதை விட மிக சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் அதர் செங்கன் ஜோனில் இருந்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லித்துனியா, ஸ்லோவேக்கியா, குரோஷியா, ஹங்கேரி, போர்ச்சுகல், மால்டா இந்த மாதிரி நாடுகளில் இருந்தெல்லாம் போலந்துக்கு வந்து வேலைக்கு வரணும், வேர் ஹவுஸ் ஜாபு, 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து மைக்ரேஷன் ஆகிருந்தாங்க. அது இப்போ ஜூன் 1 ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இதில் அது விளக்கம் கொடுக்க போகிறோம். என்ன மாதிரி இஷ்யூ நடந்தது, எதனால் ஸ்டாப் பண்ணுறாங்க, இனிமேல் வேறு செங்கன்லேருந்து இந்த மாதிரி போலந்துக்கோ இல்லை ஜெர்மனி, நெதர்லாந்து இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போகலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லீகலாக எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரியும் தெளிவான வீடியோ இந்த வீடியோவாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, யூரோப் வீசா, அந்த போலந்து வீசா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள், பங்களாதேஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா நிறையா பேசியிருப்பாங்க, நிறைய நல்லதுகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன லூஸ் டாக்காவோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து அதை சித்தரித்து ஒரு பெரிய விதமாக யூஸ் பண்ணிக்குவாங்க, ட்ரெண்ட் ஆகிக்குவாங்க. ஒரு அந்த கண்டென்ட்டை வச்சு அவங்க ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த வீடியோவை வச்சு நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் நிறையா பயன்படுத்தி அவங்க வீடியோ போடுறதுக்கு நிறைய கண்டென்ட் ஆயிருந்தது. அதை பற்றின ஒரு விளக்கம், ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, அந்த வீசாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க என்ன ரீசனு அப்படின்னு. நான் முழுமையாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் அதை சொல்லியிருந்திருக்க மாட்டேன். அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகளை நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அதிக அளவில் ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது, இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வரணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்கள் கையில் விட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். அதை நம்ம ஆளுங்க பார்க்காம அதை இன்னொருத்தருக்கு ஃபார்வேர்டு பண்ணி அந்த ஃபார்வேர்டு பண்ணவங்களாவது அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்கலாம். உடனே ஃபேக் நியூஸ், போலந்துக்கு வீசா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீசா 1-2 விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ரொசீஜர் தெரியாமல், அதில் இருக்க ரிஸ்க்குகள் தெரியாமல், எவ்வளோக்குள்ள வீசா அடி விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க. அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். யூடியூபர்ஸ் இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், நம்ம வீடியோ போடுறோன்னா தயவுசெய்து தெளிவாக அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டென்ட்டாவோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் டவுட்டு கேட்குறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. போலந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் போடலாம். ஆனால் நம்ம கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு நினைக்கிறேன், 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டினியூஸாக போடுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், முழு நேரமாக நாங்கள் வேலை பார்க்குறது தான் எங்களுடைய வேலை. இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கிடைக்கக்கூடிய டைமில் அப்டேட் பண்ணுறது மட்டும் தான் எங்களுடைய வேலை. இதை முழு நேரமாக போலந்து தமிழன் பண்ணலை. இதை வச்சு நேம் ஆகணும், இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. நிறையா பேர் இப்போ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து, ஏன் பிரதர் இப்படி வீசா வராதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது இன்னமுமே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். இது வெளியிலேருந்து இங்கே வேலைக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி செங்கன் ஜோனில் வேலை பார்க்குறவங்க வீசா வச்சுக்கிட்டோ இல்லை டிஆர்சி கார்டு வச்சுட்டோ அங்கே வந்து வேலை பிடிக்கலை, சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் போலந்து வர்றாங்க. அந்த மாதிரி வந்தவங்க இங்கே போலந்து டிஆர்சி கார்டு மாற்றிக்கிட்டு இங்கே வேலை பார்த்தாங்க கடந்த ஒரு 4-5 வருடங்களாக. அதில் நிறைய ஓவர் மைக்ரேஷன் ஆனதுனால வேறு செங்கன்லேருந்து வச்சுருக்க வீசா இல்லை டிஆர்சி கூட இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போயிடணும், அப்படி போகல அப்படின்னா டீபோர்ட் பண்ணிடுவோம் உங்கள் ஹோம் கண்ட்ரிக்கே, இல்லைனா டிஆர்சி கார்டு வச்சுருக்க கண்ட்ரிக்கே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு மெயின் கண்டென்ட்டான அந்த இதுக்குள்ளே போயிடலாம். அதர் செங்கன்லேருந்து இங்கே வேலைக்கு வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜூன் 1 நான் அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸே போட்டிருந்தேன். அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா குரூப்பில் நம்ம வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம். அதில் வந்து அப்டேட்டை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், வீசா எப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கட்டும், போலந்தை பற்றின எந்த அப்டேட்டாக இருந்தாலும் முன்கூட்டியே நம்மளுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் கிடச்சிரும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். போலந்தில் எதுக்கு அதிகமாக இங்கே வர்றாங்க அப்படின்னா, மற்ற யூரோப் கண்ட்ரியை காட்டிலும் இங்கே ஸ்பெஷலாக மணி இருக்குது. இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி ருபீஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி யூரோப்பு செங்கன் யூனியனில் இருந்தாலும் போலந்துக்குன்னு தனியாக ஒரு கரன்சி இருக்குது. அதுக்கு பேர் ஸ்லாட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்லாட்டிங்கிறது இந்தியன் மணிக்கு 22 ரூபா 50 பைசா போயிட்டுருக்கு இன்றைக்கி டேட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில். அது மாறுபடலாம், ஒரு நாளைக்கு ஒருக்கா மாறுபடுது. நான் வர்றப்பெல்லாம் 16 ரூபா போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பெர் ஹவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி மந்த்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லீவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மந்த்லி 600 யூரோ 700 யூரோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த
அந்த சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நாடுகளில். ஆனால் போலந்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்வளோ அவர் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதை ஒரு அவருக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணி இப்போ ஒரு 300 அவர் வேலை பார்த்துருந்தீங்கன்னா 300 அவருக்கு ஒரு அவருக்கு 20 ஸ்லாட்டி அப்படின்னா 300 × 20 போட்டு பாருங்கள், 6000 ஸ்லாட்டி வரும். அந்த மாதிரி தான் இங்கே கணக்கு பண்ணி போடுவாங்க சம்பளங்கிறது. 6000 ஸ்லாட்டி இன்ட்டு இப்போ ஒரு ஸ்லாட்டி எவ்வளோ காசு போகுதுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா இங்கே வர சம்பளம் வரும். இது வந்து ஒரு பேசிக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால தான் போலந்தில் மற்ற நாடுகள்லேருந்து இங்கே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, எடுக்கவும் முடிஞ்சது. அது என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அங்கே வேலை இல்லை, ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தியிருந்தால் பரவாயில்ல. பட் நிறையா பேர் அதாவது மற்ற செங்கன் நாடுகளை போலந்துக்கு வர்ற ஒரு வழியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா போலந்து வந்து ஒரு கடந்த 2-3 வருடங்களாகவே அப்பாயின்மெண்ட் இஷ்யூ இருக்குது, வீசா இஷ்யூ இருக்குது. அதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். அங்கே அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் 1 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி போய் சப்மிஷன் பண்ணாலும் வீசா ரிஜெக்ட் ஆயிருது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து நாடான லாட்வியா, லித்துனியா, குரோஷியா, ஹங்கேரி இந்த மாதிரி நாடுகளுக்கு வீசா வாங்கிட்டு அங்கே வேலை பார்க்காம அவங்க நேராக இங்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இஷ்யூனால, எம்ப்ளாயர் இஷ்யூனால வந்து மாறுறவங்க போய் அங்கே வந்துட்டு போலந்துக்கு தான் நான் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுடைய கவுண்டிங் வந்து அதிகமாகிடுச்சு. லட்சக்கணக்கான பேர், எப்படி சொல்கிறதுனா, அந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் 20,000 பேர் குரோஷியாவிலேருந்து இங்கே மைக்ரேட் ஆனதுனால குரோஷியன் கவர்மெண்ட்டே போலந்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய கண்ட்ரியில் எங்கள்கிட்ட வேலைக்கு வந்தவங்க எல்லாமே போலந்துக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க, அவங்களை எதெல்லாம் எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வார்னிங்கே கொடுத்ததுனால தான் அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஒரு நாடுகளில் மட்டும் இல்லை, மால்டா ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகிருங்கிறத தெரிஞ்சு, ஏன்னா அங்கே நம்ம வெளியிலேருந்து இங்கே வீசா கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு தானே. இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வர்றீங்கன்னா உங்களை ஒரு டூரிஸ்ட் வீசா மாதிரி தான், டூரிஸ்ட் தான் வர்றீங்கன்னு கவுண்டரில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு போகலை அப்படின்னா நீங்கள் இல்லீகல் என்ட்ரி மாதிரி தான். ஸோ அது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் போலந்து கவர்மெண்ட் இதை எடுத்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு படிப்படியாக சொல்கிறேன். நான் வாங்க போகலாம். என்ன நடந்தது அப்படின்னா, வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு போலந்தில் மட்டும்தான் ஒர்க் பர்மிட் எம்ப்ளாயர்கிட்ட ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். ஏன்னா மற்ற கண்ட்ரிகள் மாதிரி கிடையாது, டேரக்ட் எம்ப்ளாயர் தான் அங்கே வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்குறது கிடையாது. இங்கே கான்ட்ராக்ட் அடிப்படையில் சப் ஏஜென்சின்னு சொல்லுவோம்ல, அவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்ப்போம், அவங்க தான் சேலரி போடுவாங்க, டிஆர்சி கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மற்ற நாடுகள்லேருந்து டேரெக்டாக வந்து அவங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து அவங்க டிஆர்சி கார்டுக்கு ஒரு 2000 ஸ்லாட்டி அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்ககிட்ட வேலை பார்த்தோம்னா அவங்களே அப்ளை பண்ணி டிஆர்சி கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. சேலரி எல்லாம் அவங்க அப்டேட் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பேர் வந்ததுனால ஓவர் இல்லீகல் மைக்ரேஷன் மாதிரி தான் அவங்க கவுண்டிங் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கூட சொன்னல, 20,000 பேர் குரோஷியாவிலேருந்து இங்கே வந்துட்டதுனால குரோஷியன் எம்பசி வார்னிங்கே பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ டூரிஸ்ட் வீசாவே ஏன் நம்மளுக்கு அதிகமாக தரதில்லை அப்படின்னு. டூரிஸ்ட் வீசாங்கிறது சுற்றி பார்க்க வர்றது, அதை வந்து பார்த்துட்டு திரும்ப போயிட்டா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஆனால் சுற்றி பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு யார் வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப போகிறா? இப்போ ஒரு 600 பேர் வர்றாங்க உள்ள அப்படின்னா 600 பேருமே எங்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க? இங்கே அப்படியே இல்லீகல் மைக்ரேஷன் ஆகிக்கிறதுனால தான், அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால தான் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ அதே இஷ்யூ தான் இதுலேயும் நடந்திருக்கு டிஆர்சி கார்டில். முன்னே என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரியில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வெளியாயிட்டாலே வித்தின் 15 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஆர்சி கார்டு வந்து எம்ப்ளாயர் வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உங்கள் டிஆர்சி கார்டு வந்து 1 மாதத்துலேருந்து 2-3 மாதத்துக்குள்ளே உங்கள் டிஆர்சி கார்டு வந்து முற்றிலுமாகவே கேன்சல் ஆகிடும். அப்படி ஆகிட்டா கூட நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டை வச்சு இங்கே டிஆர்சி கார்டு கிடச்சிக்கிட்டு இருந்தது படிப்படியாக. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முடிகிறதுக்குள்ளே இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கணும்னு இருந்தது. அப்புறம் கடைசியாக கூட இப்போ அந்த லித்துனியாவில் கூட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் டிரைவர் அங்கே ஒரு இஷ்யூ ஆயிருச்சுன்னு சொல்லி இங்கே போலந்தில் வந்து டிரைவர் வேலைக்கு சேர்ந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிஷன் பண்ணி கார்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்காரு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகல, அவருடைய ஓல்டு லித்துனியா கார்டு வந்து ரிஜெக்டில், அதாவது கேன்சல்ட் ஆயிருக்கு. இது எதனால் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டு அவர் ரொம்ப போராடி அவங்களுடைய ஹச்ஆர் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து டிஆர்சி கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசியாக டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் இருந்தாலும் இங்கே போலந்தில் யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேறு கண்ட்ரி கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பாசிட்டிவ் டிசிஷன் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஸோ நீங்கள் இப்போவே யாராவது எம்ப்ளாயர் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வைங்க. ஏதாவது இஷ்யூ வருது, டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹச்ஆரை கூட்டிகிட்டு போங்க. போலீஸ் கண்டிப்பாக பேசுகிறவங்க இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இதில் வந்து போராடி கார்டு வாங்க முடியும். அவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது தெரியாமல் இன்னமுமே எங்கிட்ட அதர் செங்கல்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஓவர் மைக்ரேஷனால தான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து உள்ளே வர்றதையே ரொம்ப சட்ட சிக்கல் திருத்தம் நிறையா வச்சிருக்கும் பொழுது உள்ளேருந்து இதை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இதை வந்து ஜூன் 1 முற்றிலுமாக தடை பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் எம்ப்ளாயர் சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கிறத நீங்கள் கரெக்ட் டைமில் நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் டிசிஷன் வரும். ஹோம் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் என்ன இஷ்யூவாக இருந்தது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் யூடியூபர்லாம் கூட போட்டிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். போலந்தில் தான் வேர் ஹவுஸ் சம்பளம், வேர் ஹவுஸில் வேலை 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க. என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம ஊர்லேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இங்கே அப்ளை பண்ணாலும் சரி, நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு குரோஷியா வீசா அப்படின்றது, குரோஷியா டிஆர்சி கார்டு அப்படின்றது அந்த நாட்டில் வேலை பார்க்குற ஒரு சட்டப்பூர்வமான அனுமதியை தவிர அதை வச்சுக்கிட்டு வேறு நாட்டில் போய் வேலை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ குரோஷியாவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்களா, ப்ரோ இங்கே வந்து சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் வேறு
வேறு நாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தப்பை யாருமே இனிமேல் பண்ணாதீங்க. இப்போ குரோஷியாவில் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வேலை உங்களுக்கு பார்க்குறது பிடிக்கல, சம்பளம் கம்மியாக தர்றாங்கன்னா வேறு எம்ப்ளாயரை ஃபைன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போகணும். அந்த நாட்டை விட வேறு நாட்டு ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் லீகலைசேஷன் இஷ்யூவில். ஸோ பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் லீகலைசேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் யூரோப்புக்கு போகணும், செங்கனுக்கு போகணும் அப்படின்னு எத்தனை லட்சத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. வீசா வராமல் ரிஜெக்ட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதை கிடைச்ச நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு வேலை செட் ஆகலையா, அங்கேயே ஒரு எம்ப்ளாயரை ஃபைன் பண்ணி ஒரு வேலைக்கு அப்ரோச் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல சம்பளத்தில். உங்களுக்கு குரோஷியாவில் வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர நீங்கள் மற்ற கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. 90 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் செங்கன் ஜோனில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம், டூரிஸ்ட் மாதிரி. தவிர நீங்கள் அங்கே போயிட்டு லீகலாக வேலை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. அது இல்லீகல் தான். சரி, வேறு எப்படி தான் பிரதர் நாங்கள் லீகலாக இனிமேல் வர்றது? இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கேரியா ரொமானியாவிலேருந்து நிறையா குரூப் இங்கே வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வார்னிங்காகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அப்ளையே பண்ணலைன்னா, டிஆர்சி கார்டு இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் ஹோம் கண்ட்ரிக்கு திரும்ப போயிருங்க. நீங்கள் உங்கள் பார்டர் போலீஸ் அதிகமாக இப்போ செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அந்த டைமில் உங்களை செக் பண்ணி கார்டு ஆக்டிவில் இல்லைன்னா, கார்டு ஆக்டிவில் இருந்ததுன்னா திரும்ப அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிவிடுவாங்க. ஆக்டிவில் இல்லைன்னா ஹோம் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாரும் 5 லட்சம் 10 லட்சம்னு காசு கட்டிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க. யூரோப்பில் நான் திரும்பவும் சொல்கிறேன், பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், என்ன வேலை வேணாலும் பார்த்து சம்பாரிச்சிக்கலாம். லீகலைசேஷன் டிஆர்சி கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்க பிரதர், இது வந்து இல்லீகல் வேன்னு சொல்லிட்டீங்க. வேறு கண்ட்ரி டிஆர்சி கார்டை வச்சுட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறது எப்படி நாங்கள் வேலை தேடலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தீங்களா 90 நாட்கள், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ போலந்தில் ஒரு கம்பெனி உங்களுக்கு உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்குது, டேரெக்டாக ஆன்லைனில் அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். டிக்கெட்டை போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின், ஃபிளிக்ஸ் பஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் நெதர்லாந்தோ இல்லை ஜெர்மனியோ எங்கேயாவது நீங்கள் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரியில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் வந்து டாக்குமெண்ட் கிடச்சிட்டாலோ, இல்லை நீங்கள் நேராக போய் அவங்க டாக்குமெண்ட் தரேன்னு சொல்லிட்டாலோ, நீங்கள் எந்த ரெசிடென்சி கார்டு கண்ட்ரி ஹோல்டராக இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிக்கு திரும்ப போயிருங்க டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹங்கேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு போலந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, லீகல் வே நான் சொல்கிறது இனிமேல் ஜூன் 1க்கு அப்புறம் யாராவது இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் ஹங்கேரி, எல்லா செங்கன் கண்ட்ரிக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே இருந்து ஒர்க் பர்மிட்டை வாங்குங்க. சேம் நம்ம இந்தியாவிலிருந்து எப்படி வீசா வாங்கிட்டு வருவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் லீகலாக இனிமேல் வேலை பார்க்க வரணும் அப்படின்னா, ஜெர்மனி, போலந்து, நெதர்லாந்து, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் எம்ப்ளாயரை ஃபைன் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கணும். வாங்கிட்டு நீங்கள் இந்தியாவுக்கோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற கண்ட்ரிக்கோ திரும்ப போயிட்டு அங்கே இருக்கிற எம்பசியில் நீங்கள் லீகலாக சப்மிஷன் பண்ணி வெயிட் பண்ணி வீசா வாங்கிட்டு வந்தால் மட்டுமே தான் உங்களால் டிஆர்சி கார்டு எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலந்தில் ஜூன் 1க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்திருத்தம் வரப்போகுது. ஆல்ரெடி டூரிஸ்ட் வீசாவிலேருந்து வந்து மாறலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்போவுமே போலந்தில் முடியாத காரியம் ஒன்று. அடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதர் செங்கன் இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த ஃபேமிலி ரீயூனியனு, மற்றபடி இந்த பிஸ்னஸ் வீசாவில் வர்றது, டூரிஸ்ட் வீசாவில் வர்றது, அந்த மாதிரி அவங்களால கூட டிஆர்சி கார்டுக்கு இனிமேல் அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் பண்ண முடியாதுன்ற மாதிரி அப்டேட் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் போலந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இனிமேல் இந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி அங்கேயே வேலை பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கவே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு கண்ட்ரியை தெரியாமல் அங்கே எப்படி போய் தேடுறது, என்ன பண்ணுறதுன்ற ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் கண்மூடித்தனமாக அங்கே லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கோமோ அங்கேயே வேலையை தேடுங்க. அந்த இல்லை வேறு கண்ட்ரியில் எனக்கு வேலைக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது, எனக்கு டாக்குமெண்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாங்க. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும், மற்ற நாடுகளிலிருந்து இங்கே லீகலாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பழைய வீடியோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். எப்படி என்ன ப்ரொசீஜர் என்னன்னு கேளுங்க. இந்த அன்ஸ்கில்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி உள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேலையில் ஹங்கேரியில் வந்திருக்கீங்கன்னா அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே போலந்தில் பார்த்தீங்கன்னா சம்மரில் மட்டும்தான் வேலை அதிகமாக இருக்கும். விண்டர் டைமில் ஆட்கள் அதிகமாக இருந்தால் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன வேலைக்கு வந்தாலும் நல்ல ஒரு ஸ்கில்டாக இருந்துக்கிட்டு வாங்க, ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாம் சொன்னதுமே கவர்மெண்ட் அஃபிஷியலாக, போலந்து கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதானே தவிர வெளியிலேருந்து யாரும் வராதிங்க, நாங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க, அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜூன் 1க்கு அப்புறம் வேறு கண்ட்ரிலேருந்து வீசா ஓடிஆர்சி கார்டை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் டிசிஷன் கொடுக்க போகிற டைமில், அதாவது ரொம்ப 1 இயராக அவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு கடைசியில் போகிறப்ப அவங்களுடைய அந்த ப்ரீவியஸ் ரெசிடென்ட் கார்டு வந்து ஆக்டிவில் இல்லை அப்படின்னா இங்கே வந்து கார்டு வந்து மறுக்கப்படுது. அவங்கள டிபோர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச பங்களாதேஷ் ஃப்ரெண்டெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எம்ப்ளாயர் சப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி செங்கன் ஜோன்லேருந்து இங்கே போலந்துக்கு வரக்கூடியவங்களுக்கு மட்டுமே தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்காக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லி பயப்பட தேவையில்லை. இது வந்து வர ஜூன் 1லேருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. மே 26 வந்து லாஸ்ட் டேட்டு. ஆல்ரெடி இங்கே யாராவது இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள்.
இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம ஆளுங்களோ இதை ஒரு ஏஜென்சி நிறையா போலந்தில் நிறைய ஏஜென்சி இருக்காங்க. நம்ம ஆட்களே ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது லீகலைசேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குறது, டிஆர்சி கார்டு எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக டிஆர்சி கார்டு வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அங்கே எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயே இருங்க. ஒரு எம்ப்ளாயர்னால் மட்டும்தான் அதில் ஹெல்ப் பண்ண முடியும். சட்டங்களே மாறிடுச்சு. இதில் நான் லாயராக இருக்கேன், நான் இமிகிரேஷன் லாயராக இருக்கேன், லீகல் அட்வைசராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற யாருனாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சட்டம் மாறுது அப்படின்னா எல்லாருக்குமே அது பொருந்தும். இதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறையா பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு செகண்ட்லேருந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இங்கே போலந்தில் டிஆர்சி கார்டு அப்ளை பண்ணுறது, அது வாங்குறதுல ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது. அதை பற்றி முடிஞ்சால் கூடிய விரைவில் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.